விளையாடுறாமே எனக்கு வெறிச்சல் ஆகுது உண்மையாலுமே. நீங்க தான் புளுத்தின்னு நினைச்சு விளையாடுறீங்க, அதனால ஏதோ செருப்படி வாங்குறீங்க. முதல்ல ஒழுங்கா பொறுமையா ஜோன் எடுத்து வெயிட் பண்ணி கடைசியா இருக்கிறதா ஃபைட்டு. அதுதான் சொல்லிட்டானே அல்டிமேட் ராயில் வித்தவுட் ரீகால்னு. ஏறி அழுத்திட்டு இருந்தா அப்புறம் என்ன கணக்கு? கொஞ்சம் பொறுமையா இருறானா அது கேட்கறதே இல்ல. கடைசி மேட்ச் இழுத்துட்டு 2 வாட்டி செருப்படி அடிச்சு ஜெயிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். தொடர்ந்து ஒரு 10 வாட்டி ஜெயிச்சுட்டோம் அவ்வளவுதான். அப்புறமேட்டு இதுலயும் நாம தான் ஆகி போயிடும். 7 போயிடுவோமா? 7 இல்ல யாஸ்டியா. நான் கராச்சில இருந்து வண்டி எடுக்கறேன் அப்போ. நான் கராச்சி தாண்டா போறேன். நான் ரோட் சைடு எடுத்துறேன், நீங்க கராச்சி போய்க்கோங்க. தின்னலாம் தன்னை நான் சாவடிக்கிறது கரெக்டா இருப்பான். ஒரு வண்டி வருது, ஃபுல் டீம் வருது தின் ப்ரோ. கராச்சி போவாதீங்க, நீங்க ரைட் சைடு முன்னே மூடிட்டு நான் சொல்றது கேளு. கால் பூளு வேணா ஒரு மயிறு வேணா. பிஜேபி சூத்தியா நீங்களா? பப்ஜில நான் தான் பூளை மூடி சொல்றது கேளுங்க. லவுடே கபால்ஸ் இந்த பிஜேபி புளுத்திங்களா வேணா மூடிட்டு இருங்க. ஏன் கால்ஸ் மட்டும்தான். நம்ம ஷாட் கன்னுமா வேணாம்டா. சும்மா ஒண்ணுமே இல்லாத ஐபி ஏத்திட்டு திமிர் மேரு காட்டிக்கிட்டு ஒண்ணுமே இல்ல இந்த கேம்ல. ஒருத்தா புளுத்தி யாருமே இல்லாம நானே கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஹேஷ்டாக் 2 ஒரு 2 பேர் தான். இந்த நாய் இறங்கி அடிச்சுட்டா கூட இந்த மேட்சை வின் பண்ணிருப்பேன். சும்மா ஊல அமைச்சிட்டு மூடிட்டு விளையாடா. லெஃப்ட்ல கார் எடுக்கறான்னு நினைக்கிறேன். அவன் எடுத்து என்ன பண்ண போறான்? எனக்கு மேட்ச் ஜெயிக்கணும் அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. எனக்கு மேட்ச் ஜெயிக்கணும். எனக்கு இங்க மேட்ச் ஜெயிச்சதானா இங்க ஒரு கூட்டத்தை ஓத்தாங்க ஒம்மான்னு போட்டு கிழிச்சு அவனுக்கு மறுபடியும் நானே ஆக்க பண்ணணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எனக்கு மேட்ச் ஜெயிக்கணும். எனக்கு முதல்ல மேட்ச் இது எடுத்துரும். இந்த 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 அப்படியே எடுத்துட்டு போங்க. நான் எடுத்துறேன். எடுத்துட்டு போங்க. எப்பயுமே ஓட்டர் கார் எடுத்துட்டு போங்க. நான் ஐவரி கூப்பிட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் ஆடுங்க. உங்களுக்கு தான் அது இருக்குல்ல, சின்னேஜ் இருக்குல்ல. நானும் ஐவரி ஆடுகிறேன். எங்க வர யாஸ்னியால பையாட்டா முன்னாடியா? ஆமாடா யாஸ்டியம். எக்யூப் ஆயிக்கலாம் முதல்ல எக்யூப் ஆயிக்கோங்க. எப்பவும் போற பில்டிங் போயிரோம். எங்க போலாம்? பில்டிங் ப்ரோ பின்னாடி 5 ஆப்ஸ். ஏய் அவளை கூட்டு போடா. அந்த லவுடே பேச கூடாதுடா. சும்மா தேவையில்லாத பேசிக்கிட்டு மூடிட்டு விளாடுறா. அடிச்சு இந்த நேரம் உள்ள போயிருந்தா மேட்சே முடிஞ்சு. லவுடே சுடுறதுக்கு வர வக்கு இல்ல. நாய்க்கு ஹெட் போட்டு சுடுறானா அவன் எட்டி பாக்குற கதவுல அவன் அடிக்க துப்பு இல்ல. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எடுத்து கொடுத்துட்டு வர மயிராட்டம். வாடா. ப்ரோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் எனிமீஸ் ப்ரோ. நீ தான் ப்ரோ சொன்ன ப்ரோ. இது ஓவர் ஐப்பு இல்லை ப்ரோ. இது ஜெயிக்க வேண்டியது தான் ப்ரோ. 3 மேட்சா 2 மேட்சா நான் தான் ப்ரோ போராடிட்டு இருக்கேன். செத்து போயிடுறானுங்க. மேன் பவர்ல செத்துட்டு இருக்கோம். இது ஒரு மேட்ரு இல்ல. போன வாட்டி 4 பேர் வந்தா என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உள்ள போனா நானி பண்ணிருப்போம். மேன் பவர் சும்மா தூக்குதான் இதுதானே விளாண்டு இருக்கானுங்க. அதனால நான் எங்களோட மிஸ்டேக்ல செத்துட்டு இருக்கோம். அது நான் சொல்றேன். இது பப்ஜி மாதிரி விளையாடணும் அப்படின்ட்டு பிஜேபி மாதிரி விளையாண்டு இருக்கானுங்க. அப்படி தூக்க கூடாது. இது பொசிஷன் எடுத்து பிளான் பண்ணி வார் மாதிரி விளையாடுற விளையாட்டு. திமிர் எடுத்து போகவே கூடாது. இங்க கில்லே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு வின் எடுக்கணும். அப்புறம் ஹேட்ரிக் வின் எடுக்கணும். அப்புறம் வின் மேல வின் எடுத்துட்டே இருக்கணும். அப்புறமேட்டு அல்டிமேட் ராயல் பொட்டையா அப்படின்ற மாதிரி மாத்திடணும். அது கண்டென்ட்னா அது கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். சும்மா தூக்குதான்னா என்ன கணக்கு? என்ன கண்டென்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி விளாண்டுட்டு அவ்வளோதான் போயிடணும். அது அவ்வளோதான். சும்மானாச்சும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்ல. இப்போ இது இப்போ ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருந்தால் என்ன நாங்கள் எப்பயும் செத்துருக்கணும்.
அதாவது கடைசி ஸ்குவாட் கூட வரைக்கும் வந்து கவர் கொடுக்காம சாவறோம். வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஜோனே எங்களுக்கு போட்டிருந்தா வேற ஏதாவது நடந்திருக்கும். ஆடா மேன் போறதா ஜோன் கூட தேவையில்ல. நான் வரேன்டா. லூட் எடுத்துட்டு வாங்க. லூட் கிடைக்காது இல்ல. இங்க யாரும் இல்ல பார்த்தோம். அதனால தான் லூட் எடுத்துட்டு. வாடா அடா நாங்க கார் ஸ்பீட் பண்ணி பாருங்க ப்ரோ. நானி பண்ணி விடுறோம் கிரிப்ட்னு. அத ப்ரூஃப் பண்ண விட மாட்டேன்டானுங்க. சும்மா செத்து போயிட்டு இருக்கானுங்க. தின்புற M4 இருக்கு ப்ரோ. ஓகே தானே எப்படியாச்சும் இல்லை அப்புறம் ஈஸியாக அடிச்சிடலாம் அவனுங்க. 2 மேட்ச் செருப்படி வாங்கணும்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே கரெக்டாக விளாட வேண்டிய நேரம் அப்படின்னு. இது வந்து பொசிஷன் எடுத்து கரெக்டாக ஒரு பொசிஷன் பிடிச்சி அந்த மாதிரி விளையாடுற விளையாட்டு அடாப்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாச்சும் ஆகும். பட் இருந்தாலும் ஒரே நாள் ஆகணும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸு. ப்ரோ ஃபியூல் கேன் இருந்ததா பாத்தீங்களா? 2 இருக்கு, நான் போட்டு விடுறேன். எக்ஸலன்ட் மார்க் பண்ணுங்க ப்ரோ. அதே மாதிரி AKM மாத்த மார்க் பண்ணுங்க. ஹனி பஜார் தான் இருக்கு. ஷாட்கன் பார்த்தா மார்க் பண்ணுங்க. DBS இருக்கு மேல இருக்கு. எங்க லூட் பண்றா? உனக்கு என்ன வேணும்? வேணா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க சாய் ப்ரோ. எங்கடா இருக்கா? வீர வரேன். DBS இருக்கா ஐவரி? அதான் சாய் ப்ரோட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ப்ரோ DBS அந்த DBS எங்க ஜி மார்க் பண்ணீங்க? இங்க மேல ப்ரோ. வண்டிக்கு ஃபியூல் ஒன்னு போட்டு விட்டுறேன் ப்ரோ. ஓகே. ஆக் வேணுமா நேரக்காச்சும்? ஆக் இருக்குங்க. இல்ல ப்ரோ M4 இருக்கு இந்த AK எவன கேட்டனே. ஏன்டா AK எவன கேட்டனே. ஃபியூல் கேன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோடா. ஃபியூல் கேன் ஸ்மோக் கொஞ்சம் நிறைய ஃபியூல் போட்டு போய்டுவோம் ப்ரோ. ஃபியூல் கேன் எடுத்து வச்சுக்கோ. கடைசில ஜோன் எப்படி வருது பாத்தீல? 2 நிமிஷமா வருது இல்ல. பொறுமையா தான் வரணும். ஐயோ இது ஹைப்புடா. இது அந்த அளவுக்கு எதுவும் இல்லடா. உனக்கு கதற அளவுக்கு இந்த உடச்சுட்டு போறதுக்கு இவ்வளவு கதறீங்க. மித்தெல்லாம் நாம தான் உடைக்கணும். வேற வழி இல்ல. இல்லைன்னா இதை அப்படியே பயங்கரமா ஐயோ கம்படிட்டிவா உமாலே பெரிய எப்படிடா அப்படின்னு ஊரே ஏமாத்த ஆரம்பிச்சிடும். இதை நம்ம உடைச்சாதான் அதை இது பண்ண முடியும். இல்லைன்னா அதுக்குள்ள இது ஒரு பயங்கரமா ஐப்பேத்தி விட்டுருவானுங்க. ப்ரோ இதெல்லாம் கம்படிட்டிவ்லாம் ஜெயிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு ஒரு 10 ஹேட்ரிக் போட்டா என்னடா நீங்க உனக்கு இதை அடிச்சு தவிச்சிட்டானு சீனை போட்டுருக்கீங்களா அப்படின்னு போலாம். எடுத்துட்டா எல்லாம் என்ன இருக்கு உன்கிட்ட? 2 ஸ்மோக் 2 நேட் இருக்கு ப்ரோ. இல்ல கன் எல்லாம் இருக்கா? இருக்கு அதெல்லாம் இருக்கு. தின்புற வாங்க சாய் ப்ரோ இப்படி போங்க. இருங்க வரேன். ஃபியூல் போட்டு போறேன்டா. ஃபியூல் கேன் கட்சதா? ஃபியூல் போட்டு போலாம். ஃபியூல் போட்டு நான் போட்டுட்டேன் தின்புற. நான் போட்டுட்டேன். ஃபியூல் போட்டேன். ஃபியூல் போட்டு கிடைக்கலாம். ஏன் போட்டுறலாம். நம்ம இதுல போட்டு வெச்சிரலாம். சூப்பரா போடு. டேய் நீ குடுக்குற கால்ஸ் எல்லாமே தேவலாத கால்ஸ் தான்டா. மீதாடா. இதா மீதாடா ரெடி. இப்படா இப்ப ஃபியூலுக்குலாம் இதே எடுக்கறேன்டா. போலாம். ஃபியூல் போட்டிங்களா? போட்ட எங்க ஃபுல் ப்ரோ. ப்ரோ வின் பண்ணிட்டு பேசு ப்ரோ. கோச் வின் பண்ணல பேச மாட்டேன் ப்ரோ. ஓத்தவங்க தான் வின் பண்ணிட்டு வேற வந்துட்டு பேசுவாங்களா ஒரு பேச்சுவார்த்தை? ட்ரிங்க் இருந்தா குடுறா. இருந்தாங்க ப்ரோ. வண்டியில 2 போட்டுருக்கேன். சார் உங்க கிட்ட இருக்கா ட்ரிங்க்? இருக்கு. இது வேணுமா நான் உங்களுக்கு? எதுமே இல்ல. ஒரே ஒரு பெயின் தான் இருக்கு. தரேன் வச்சேன். பி ஆட்டம் இருக்குது. பி ஆட்டம்
அலைவு பார்த்தா பியை விட மோசமாகுது. சி ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ஜெயிச்சிருக்கணும், இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆரம்பத்துல இருந்து. 3வது மேட்ச்ல இருந்து ஜெயிச்சா வரலாறு வேற, 3வது மேட்ச்ல தான் ஜெயிச்சாங்கன்னு வேற பேசுவாங்க. சி தானே இடத்த புடி. Got supplies on me. 6x இருக்குடா, வேணும் எடுத்துக்க. எடுத்துக்கேன் bro. grip ஏதாச்சும் அடிஷனலா பார்த்தா மார்க்குங்க. இங்க இருக்கு பாரு டேய். அப்பா இருக்கு பாரு. மேல என்னடா என்ன சொன்னாங்க உனக்கு ஐவரி? கோபி ப்ரோ வந்து ட்ரோல் ப்ரோ காமிச்சுடுறேன்னு சொன்னாரு. நான் ஐ பிளேஸ்ல கேட்டேன். ஐ பிளேஸ் இல்ல, லைக் ஐ பிளானட்ல 89K கிடைக்கும்னு சொன்னாங்க. வந்துச்சு, அனுப்பிச்சடா இல்லையா? இல்ல இன்னும் அனுப்பல ப்ரோ, டிராவல் பண்ணிருக்காருன்னு சொன்னாரு கோபி ப்ரோ. டா நீ போட வேண்டியதானே, இப்ப போய் வாங்கிட வேண்டியதானே சாயங்காலம். போயிருப்பேன். அதையே இத்தனை நாள் லேட் பண்ணிருக்கீங்க வந்தத? இல்ல ப்ரோ, ரோன் ப்ரோ அனுப்பலையாமா? ஓகே ஓகே. ஜோனே தான்டா, ஜோனே தான். என்ன இங்க உட்காந்து டான்ஸ் தான் போடணும் போலடா. இனிமே அவனும் வரமாட்டான் போல. ஐயோ ஆமா அப்புறம் நம்ம கடுப்பாய் விளாண்டுக்கிறேன், ஜெயிக்காம போகக்கூடாதுன்னு. மணி 5 ஆகி போச்சா, தூங்கணும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் போவேன், எனக்கு 8 மணிக்கு தான் வரேன். இல்லைனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருந்தா அப்பயே போயிருப்பேன் நான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பூலாட்டம் விளாண்டு என்னை வெறிய ஏற்றி விட்டானுங்க, ஜெயிக்காம போகக்கூடாது அப்படின்னு. போடுறா போடுறாடி, போடுறா 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 போடுறா. போடுறா போடுறா அந்த கம்ப்யூட்டர் புளுத்திய போடுறா மனுஷ குட்டி. போடுறான் போடுறவன போடுறவன அடுத்து விடுறா அந்த கம்ப்யூட்டர் புளுத்திய. அடுத்து இப்ப பாரு கொட்டை தெரியும், இப்ப பாரு கட்டை வர கொட்டை தெரியுது பாரு. இப்போ அடுத்து அடுத்து எவனா பாரு, அடுத்து எவனா பாரு, அடுத்து எவனா வரனா பாரு. தாரதா தாரதா காரத சவுண்ட் வருது கேக்குதா பாரு, சவுண்ட் தான் கேக்குதா பாரு காது. அமைதியா இருந்தீங்கன்னா வாழ விட்டுருப்பேன். இப்போ வாழ விடாம பண்றதுக்கு நீங்களே ஒரு காரணத்தை தேடிட்டு வரீங்களே. யாரா எல்லாம் இந்த அவுட் சீசன்ல சாவறானுங்க ஒரு மாதிரி பியாட்டம்? ஏன் நான் 3 மேட்சா பாக்குறேன். நம்ம தான்டா சொன்னு, நம்ம தான் சொன்னு, மறுபடியும் நம்ம தான் சொன்னு. கார்ல வருவான் பாருங்க அவனா. காரணம் வரலாம் பாரு. இங்க வண்டி ரொட்டேஷன் பக்கி இல்ல காசியா. Watch out. நிக்கிறான் ஷாக் போறான் அவன். சுத்திட்டு இருக்கான். Watch out. தாரதா
எங்கடா காணோம் எவனோ போயிட்டான் ப்ரோ அவன் சரி நின்ட்டான் நினைக்கிறேன் அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க அங்க. தெரியல எனக்கு. ப்ரோ இங்க லாமோ நிக்குது பாருங்க ப்ரோ. இந்த சைடு மலைக்கு ரைட் வந்து சைடுல மலைக்கு மேல வர ஏய் கார் தேவைப்படும். கார் கடைசியில கார்ல தான் போய் அழுத்தணும். கார்லாம் சேஃபா வச்சிட்டேன் ப்ரோ. கார் கடைசியில கார்ல போய் தான் நானி பண்ணணும். அதுலயும் இதுல நானி பண்ணா வெறியா இருக்கும்டாடி. எப்படியாவது நானி பண்ணி ஜெயிக்க ப்ளீஸ் டாடி. நானி பண்ணி அவசரப்பட்டாதீங்க. கண்டிப்பா நானி பண்ணி தான் ஜெயிக்கணும். ஷார்ட் எப்படியும் எவனா கடைசியில் எவனா ஒருத்தர் வருவான். அந்த நானி தான் ப்ளீஸ் த மேஜர் ரூல். ஒரு பையனிங்க வேணா கண்ணுக்கே தெரியாம கண்டா தண்ணி தானே செதுக்கி அவன் இவன் அப்படின்னு. இப்போடா போர் அடிக்குது. நான் டான்ஸ் ஆடுறேன். சத்தியமா போர் அடிக்குது. எவனையும் காணும். இது சவுண்ட் அவங்க கேட்கும்ல. எவனும் வரமாட்டேன்றான். கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் உட்காந்து நாங்க ஒருத்தர சப்பிட்டு இருக்கானுங்க. பாருங்க மலையில ஒருத்தன் டக் டக்குன்றான். திருறானா பாரு இவரைய போட்டு அடிச்சு அழுத்தி தெரியல ப்ரோ. ஒருத்தன் வர அவன் ஓப்பன்ல இருக்கான். இங்க தெரியுதா? தெரியல எங்களுக்கு மரம் மறைக்குது. மிரட எடுத்து வரான் பாருங்க. நம்ம சைடுல நம்ம லெஃப்ட் சைடுல போறோம். நாக்கு அவ்வளவுதான். சம்மாடி சாப்பிடுறானுங்களா? ஆமா 1 HP ஒரு புல்லட் தான் அடிச்சேன். வருவானா மாட்டானா? பேய் இருக்கா இல்லையா? நம்பலாமா நம்ப கூடாதா? அது நமக்கே தானே ஜோன் போடுது. டேய் இது சென்டர்ல ஒரு இடத்துல புடிச்சா அதான் ஜோன் போலடா. அவ்வளவுதான். இல்ல இது ஒரு மாதிரியா ஆட் ஷிஃப்ட்ல போல அது. இந்த ரிட்ஜ்ல இருக்கானே. இல்ல மரமா மறைக்குது. தெரியுறானா? இல்ல கார் டயர் பஞ்சர் பண்ண. Watch out. அங்க ஷாக் பின்னாடி தட்டி பார்க்கறான். ப்ரோ கேம்ப் பண்ணாம ரெஸ்ட் பண்ணு ப்ரோ. ஷாக் ப்ரோ அப்படியே அடி வாங்கினே ஓடுறானுங்க. இங்க ப்ரோ இங்க எவன வர மாட்டேங்கிறான் ப்ரோ. இது பொசிஷன் எடுத்து ஆடுற கேம் ரோலிங் ப்ரோ. Watch out. சண்டாங்க தான் போறானுங்க போல. டேய் மறுபடியும் சோனிங்க தானே வரும். நான் படுத்துட்டு பாத்துட்டு இருக்கேன். வருவியாடா அப்படின்னு. வீடு மேல ஏறதுக்கே கடினமா இருக்கும் போலடா. டோர் எல்லாம் பிடிச்சி ஏறணும் போலயே. மேல ஏறுறா. டேய் மேல ஏறுறா வீடு மேல. Watch out. போறா. அந்த டீம் முடிச்சிட்டானுங்க ரைட் மலையில இருந்து. இந்த டீம் Watch முடிச்சானுங்களா என்ன? out. இந்த டீம் தான் முடிச்சாங்க. இங்க இருக்கானுங்க. அப்புறம் இப்ப சொல்றாங்களா அங்க இருக்காங்க. Watch out. மைக். ஏமைக்கா? ப்ரோ பிக் ஆஃப் பண்ணி இருக்காச்சி. நான் எவ்ரியா தான் சொல்ல வந்தேன். இந்த வீடு மேல எப்பற ஏறுது? கடுப்பாகுது. ஏன் ப்ரோ எந்த வீடு சொல்றீங்க? மேல ஏதாவது ஒரு வீட்டு மேல ஏறணும் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நேரமா மேல ஏறுவடா இது. ப்ரோ இது ஏறலாம் ப்ரோ. இப்படி வந்து ஏறலாம் இங்க பாருங்க. எவனோ இங்க சுட்டான்டா. இது மேல வந்து சைடுல இருக்கான். அப்படியே அது மேல வர முடியல. நகர் மேல வந்து ஏறிடலாம். ஒரு இல்ல.
என்னடா இது இது ஏற முடியல ஜி. கதவு மேல ஏற மாட்டான், கிளைம் பண்ண மாட்டான். நீங்க தான் இருப்பான். ஏய் என்னடா ஏற முடியல எங்கடா கார்ல போட்ட ammo? கார் வர போகுது. இதோ கார் கார் கார். அவன் நாக்கு ஒருத்த நாக்கு அங்க. மடினோ கார் போகுது. கடா காணோம். டேய் யாராவது இந்த மேலே ஏற்றி விடுங்கடா இந்த வீட்டுக்கு மேலே. கடுப்பாகுது. மேலே டேய் மேலே ஏற்றி விட்றா. மலை மேலதான் bro தோணும். ரெண்டு பேரா இருக்கானுங்க bro. இவனுங்க கீழே அவனுங்க 2. இது நானே பண்ணலாம்டா சொன்ன கேளுடா. நானே பண்ணலாம்டா. டீம் நானே மூணு டீம் நினைக்கிறேன் சாய் ப்ரோ. டீம் bro. டீம் டீம் நானே. ரெண்டு பேரா இருந்தா நாக் அவுட் இல்ல bro, பண்ணலாம்டா. நாக் தான் வச்சிருக்கான். அவனுக்கு முடிச்சு அவனுக்கு 3 பேர் தான் நினைக்கிறேன் bro. அவனுக்கு 3 பேர் போல. எங்க ஒருத்தன் நான் நாக் வச்சான். டைரக்ட் லைட்டான்ல இப்போ அடிச்சவன். யார் டீமே நாக் வச்சான் bro ஒருத்தன். 3 பேர் நினைக்கிறேன். இப்போ சோலோ பீஸ் அடிச்சானுங்க. சரி ஓகே நம்ம போய் மல்டிபிள் மரத்தில் நின்று அடிச்சு காம்படிட்டிவ் விளையாடுவியா விளையாடுவியா அப்படின்னு கேட்டு கொஞ்சம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். எங்க இருக்கு இவனெல்லாம் இதுக்கு வர வைக்கூடாது. இங்கேயும் நானி பண்ணாதான் இங்கேயும் வராம இருப்பானுங்க பயந்துகிட்டு. எப்படி கிளாசிக்ல பார்த்து எஸ்கேப் ஆறானுங்களோ அதே மாதிரி இங்கேயும் வரவிடக்கூடாது. அவங்கள இருங்கடா டேய் இந்த இடத்துல நம்ம இடமா மாத்திக்கலாம். ஒன்னா இருங்கடா கொஞ்ச நேரம் இருங்கடா. ஆவேசப்படாதீங்க. கார் பின்னாடி இருக்கானா சாய் ப்ரோ? ஆமா ரைட் ஃபிளாங்க் பண்ண முடியுமா? போலான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லடா ஏய் இல்லடா இல்ல நானி தான் இது வேணாம். இவர் சொன்ன கேளு இரு. நானி பண்ணி ஜெயிச்சிடலாம் இரு. அவசரமும் ஏதாவது ஒரு கால்ஸ் கொடுத்துட்டே தேவையில்லாத கால்ஸ் கொடுத்துட்டே இருக்காதீங்க. மேட்சே யூடியூபர்ஸ்னா கண்டென்ட் மேக்கிங் தான். அதுதான் மெயினே. இந்த பாரு bro. லொகேஷன் மார்க். இந்த கதவை தர இந்த வீட்டுக்கு மேல ஏறுதா பார்க்கலாம். Watch out. இருக்கானா அங்க? இல்ல மார்க் பண்ணிச்சு பாருங்க. ஜோன் இருக்கான். என்னடா ஏற மாட்டேங்குது. அடிக்கலாம். அதுக்கு பண்ண மாட்டான். கதவு மேல ஏற மாட்டான் bro. கதவு மேல ஏற மாட்டேங்கிறான்டா. ஏறிட்டான். பொறுமையா அதுக்கு மேல ஏற மாட்டீரான். இல்ல bro அதுக்கு மேல ஏறல. நிக்க முடியுதா? நிக்க முடியுது. நிக்க முடியும். டி பவர். ஆமாடா எகிரவே முடியல. ஆஃப் பண்ணிட்டான் போல மேல ஏறி உட்காரதலாம் தெரியல. அவனுங்க ஏன்டா இவ்வளவு அமைதியா இருக்கிறானுங்க? அந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிறானுங்க. பக்கத்துல கூட வரல. ஒருவேளை அவனுக்கு அந்த பில்டப் கொடுத்துருப்பாங்களோ பயங்கரமா இருக்கும்போது அவ்வளவுதான் எட்டி பார்த்தா கிரிட்டான் தான் அப்படின்னு அங்கிட்டு போட்டிருப்பாங்க போலயே பில்டப். அவனுக்கு கூட வரமாட்டேங்கிறான்ல. நம்ம இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சு கூட கார்ல என்ன ப்ரோ லைட்டா கூட அந்த சைடு ஃபுல்லா மேல பாரு ஜோன் போல. அது ஜோன் தான் சாய் ப்ரோ. சம்ம ஜோன்ல இருக்கான்டா. ஆனா எட்டியா பாத்துக்கோ ப்ரோ. Watch எல்லாம் பாருங்க. இல்லடா ஆனா உண்மையாலுமே ரீல்ஸ் எல்லாம் பில்டப் கொடுத்துருக்கு பயங்கரமா. ஏன்னா எனிமி கூட வரலையே. இப்போ எனிமி வந்திருக்கணும்ல. இப்போ அட்லீஸ்ட் எனிமி வருவான்ல கார்ல எடுத்துட்டு வருவான்ல. இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ இத நம்ம உடைச்சேதான் அவனுக்கு. இது நம்ம அதிகமா மேட்ச் ஜெயிச்சாதான் அந்த இம்பாக்ட் உடைக்க முடியும். இல்லன்னா இது ஒரு பெரிய இதாக்கிடுவீங்க. அட போங்கடா. உனக்கு ஜோன் இருக்கு. போலாம் வாடா. போய் அடிக்கணும். இந்த ஜோன் ஷாக் ஜோன். கொஞ்சம் இந்த சைடு போடாம வந்து நானே. உள்ள போ. உள்ள போ ப்ரோ. அதான் ஏற மாட்டான். ஏறலாம் முடியாது. அங்க இருந்து வர மாட்டான். அடி வாங்கிடுவான். அந்த கல்ல பேலடா ரைட் சைடு கல்ல வச்சிருக்கான் ப்ரோ. ஒரு அடி வாங்க நான் பாத்து. டேய் ராட் ஜோன் பாத்துறேன். வேற சைடு பாக்குறேன். ஏய் பொறுமையா இரு. கல்லு மேல இருக்கு. ஏய் ரெண்டு பேர் மட்டும் தூக்குங்கடா. கொல்ட்றாதீங்க. ரெண்டு பேர் மட்டும் அழுத்தி விடுங்க. ஒருத்தர் மட்டும் வச்சுக்கோங்க. ஒருத்தர் மட்டும் வேணும். ப்ரோ ரைட்ல வந்துற போறான். ஏய் இங்க ரைட்ல தான் தெரியலடா. எனக்கு தெரியும் ப்ரோ. நான் பாக்குறேன்.
ஷாக் பின்னாடி ஒருத்தர் இருக்கான் ப்ரோ, அந்த கல்லு பின்னாடி இன்னொருத்தர் இருக்கான் ப்ரோ, இன்னொருத்தன் தெரியல ப்ரோ எனக்கு. ஷாக் பின்னாடி ஒருத்தர் இருக்கான். லெஃப்ட்ல கார் எடுக்கிறான் பக்கி. இங்க என் பொசிஷன் எடுத்துக்கிறீங்களா? நான் உள்ள போய்க்கிறேன். வேணாம். நீ உள்ள போறியா? சரி உள்ள போ. இல்ல நான் நாக் அடிச்சா புஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு நான் ஏத்துறதுக்கு. Watch கரெக்டா out! இங்க இருக்கான் சாய் ப்ரோ. ஆமா ஷாக் பின்னாடி தான் இருக்கான். ஷாக் பின்னாடி ஒருத்தர் கல்லு, அந்த கல்லு சொன்னல ஒரு கல்லு, அந்த கல்லு பின்னாடி இருக்கான். ஷாக் பக்கத்துல ஒரு கல் இருக்கு தெரியுமா இவரே அங்க. Danger ahead. லெஃப்ட் சைடு ஏதாச்சும் படுத்துட்டு பாம்பாட்ட போட்டு வரானா என்ன? ஒருத்தன ஸ்பாட் டேய் ஒரே டீமா மாத்தி சொல்றீங்களா என்ன? ஒரே டீமா என்ன? சண்டை ரெண்டு போடுறீங்க. பேர் இது வரைக்கும் ஸ்பாட் பண்ணிருக்கோம் bro. ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு ஒருத்தன் பேர் இருக்கான் ப்ரோ, இன்னொருத்தன் வேற டீமா கூட இருக்கலாம் மேபி. ஆனா 3 பேர் தான் நான் நினைக்கிறேன். தெரியல, ரெண்டு டீமே நினைச்சு ஆடுங்க. ஒரு டீமும் நினைச்சு ஆடுங்க, ரெண்டுக்கும் ப்ரிப்பேர் ஆன மாதிரி. ஜோன் எங்க போற போகுது? ட்ரிங்க் கடை ஏறிட்டா? ஜோன் இல்ல ப்ரோ. மேல தான் இருக்கும் நினைக்கிறேன். பாப்போம், நமக்கே போட்டாலும் போடலாம். 12 செகண்ட் ஓடி ஜோன் வேமா. டிரைவர் இங்க மட்டும் கண்ணு வச்சு போடா. Danger ahead. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இதுங்க ப்ரோ. சொல்றேன். அங்க யாருமே இல்லடா. நீ மார்க் பண்ற இடத்துல. நான் மேல ப்ரோ, எங்க கிட்ட ஜோன் நான் இருக்கு. டீமேட் ஜோன் நான் bro. வாடா ஹரி. அந்த ரைட்ட பிடிச்சிடுறியா நீ? டவுன் இருந்துச்சு இது. நான் அந்த ரைட் சைடு ஆடிட்டா. கார் எடுத்து பெரிய ஆடுங்க ப்ரோ, ஓபன்ல இருக்கீங்க. கார் கவர் போட்டு ஆடுங்க. திடீர்னு இருக்காங்க போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஜோனே தானே நீங்க போயிட்டு யார் இருக்காங்க. வராங்க? அவங்க என்ன ஆடுற நீ? இல்ல bro, டான்ஸ் நம்ம ஆடுற. வியூல மதன் bro கேட்டேன். இல்ல போலோ. கார் பின்னாடி இது தான் door round இது. பின்னாடி நம்ம ஷாக் பின்னாடி எட்டி பார்க்கறான். ஷாக் பின்னாடி அப்படியே இருக்கான், எட்டி பார்த்துட்டு. எட்டி பார்க்கல, பார்த்து போறான். இந்த ஏடபிள்யூ கெடுக்குடா. ஒரு நாக்கு வச்சா அப்படியே ஏடபிள்யூ கெடுக்குறியா? இருங்க எடுத்துக்கிறேன். சைபர் வெயிட் பண்ணிட்டா ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிடுறீங்களா? டேய் நம்ம தான்டா ஜோனு. நம்ம தான்டா ஜோனு உனக்கு ஆங்கிள் இல்லடா. வெயிட் பண்றா. எனக்கு ஒரே டீம் தான்டா. ஷோர்ரா. ஒரே டீம் தான்டா. ஏன்னா இவ்வளவு நேரம் சண்டை போடாம இருக்க முடியாது. ஒரே டீம் தான்டா. ஷோரா தெரியுது. ஒரே அவனுங்க டீம். அதான் இன்னொருத்த பொசிஷன் மட்டும் தெரியல ப்ரோ. ஷாக் கல்லு மட்டும் தெரியும். இன்னொருத்த மேபி இந்த மரத்தை கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பிளேட் சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஷாக்கு இதுல ஷாக் லெஃப்ட் சைடு எட்டி பாப்பா ஐவரி. அவனை மட்டும் தூக்க பாரு. இல்ல ஐவரி தூக்கிடுவாங்க. ஐவரி டிவைஸ் கம்மி. ஐவரி தூக்கிடுவாங்க பாத்து. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஷாக்கு sniper இதுதான். எடுத்துக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஷாக்கும் இது ரெண்டுமே அங்கதான் இருக்கானுங்க. சொன்னல திங்க போடுறாங்க. இப்போ ஷாக்ல அடிச்சா அவங்கள. மறுபடியும் ஜோன் அவங்ககிட்டே போச்சுன்னா வெறிய ஆயிரும் நினைப்போம். லெஃப்ட்ல ஓடுறான் பாருங்க. ஓடியா பாருங்க. ஷாக்கிட்ட ஓடி வந்துட்டான். ஓகே. சோ 3 பேர் ஷாக்கிட்ட. ஆமா 3 பேரும் ஷாக்கிட்டியா? ஒரே இடத்துல இருக்கானுங்க ப்ரோ. ஆமா கன்ஃபார்மா? 2 பேர் ஷாக்கிட்டி சுட்டான்ல, இன்னொருத்த ஓடி வந்தான். ஆமா கல்லு ஜோன் இல்ல அதனாலதான். இல்ல இப்ப வரணும் மாட்டிக்கோடுங்க. ஜோன் இப்ப வெளிய தூக்கி போடும். இது இந்த ஜோன் மாதிரி 9 செகண்ட்ல ஷ்ரிங்க் ஆகும். நம்ம கார் அடிச்சலாமா? 9 செகண்ட்ல ஷ்ரிங்க் ஆகும். கொஞ்சமா ஷ்ரிங்க் ஆகும். இருங்க கொஞ்சமா ஷ்ரிங்க் ஆகும். 2 பேர் கார் விடணும். 2 பேர் கார்ல போடு. 2 பேர் கார் விடணும். 2 நிமிஷம். கவர் வைக்கிறேன். கவர் தரேன். நானே கவர் வைக்கிறேன். இல்ல நான் வரேன் கார்ல. நீங்க போங்க ப்ரோ அவனதான் ப்ரோ ஜோன் ஃபர்ஸ்ட் தொடும். ஆமா அவள ஃபர்ஸ்ட் வருவான். வருவான் சொன்ன மாதிரி கார் இது பண்ற இரு. வந்துருச்சா? ஷாக்குல இருக்கான். இல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷாக்குல இருங்க நம்மள தொடம்போதே போங்க. சாய் ரெடியா இரு. சாய் இந்த பக்கம் உட்கார்ந்து தப்பு பண்ற பாரு. ரெடி. சாப் பேசிக் விடுற. ரெடி இப்போ இந்த கோதிக்கோ. சாய் போடா. போடா. கம்ப்ளீட் விளையாட ப்ரோ. கிளாசிக் பிளேட் அடி வாங்கிட்டு லவுட் கம்பா வெளிய போடா. அம்மால மாத்தா. நானி போட்டியா? ஓடுற வீட்டு. ஜோன் அவுட்ல செத்துறாங்க. சார்ஜோ பையா. நான் ப்ரோ நீ. சி. என்ன ப்ரோ படுத்து உருண்டுட்டு வர புளுத்தி கோப்பல கம்ப்யூட்டர் பிளேயர் ப்ரோ. என்ன ப்ரோ ஜோனுக்குள்ள வர மாட்டேங்கிற. ஜோனுக்குள்ள வராத கம்ப்யூட்டர் புளுத்தி எதுக்குடா நீ கம்ப்யூட்டர் விளையாண்டு இருக்க? லவுடே சொன்னா எழுதுறா மொத்தமா கேட்ட வேணா லவுடே. சி டேய் அப்புறமேட்டு நைட் வரேன்டா. அடிச்சு ஒரு 10-15 கில் போட்டு வரலாம். டாமினேஷன் இது போட்டு. அவனுங்க அதாவது ஜோனுக்குள்ள வர மாட்டேங்கிறானுடா. வெளியே படுத்துட்டு இருக்கானுங்க. செட் ஆகாது. We are number 1. ஆனா நானி பண்ண நம்ம டைம்ல ஜோன்லயே செத்துட்டான் ப்ரோ. சரி இதுல எப்படி வந்து கான்கர போறது?
அப்படி இதுல கான்கிரீட் அது அப்படியே போயிட்டு பாயிண்ட் மதன் ப்ரோ. நம்ம ஜெயிச்சா 15 பாயிண்ட் நம்மளுக்கு. ஓகே. அந்த மாதிரி பேஸ்ல பாயிண்ட் சேரும் அப்படியே. அதே மாதிரி அந்த ஒரு கில்லுக்கு ஒரு பாயிண்ட் எடுக்கிற கில்ல. இப்போ உனக்கு எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சு? உனக்கு எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சு? எனக்கு அப்ப 18 பாயிண்ட் நினைக்கிறேன் மொத்தம். எனக்கு எவ்வளவு கிடைக்குது பாக்குறாரு. நான் பார்க்கவே இல்லை. பரவாயில்ல ப்ரோ. 0 ஒன்றும் தப்பு கிடையாது. வெற்றி தான் முக்கியம். வெற்றி தான். என்ன சொன்னாலும் நாங்கள் மனசு வர மாட்டோம். இன்னைக்கு வெற்றி, அடுத்தது 10 கில் வெற்றி, அடுத்தது ஹேட்ரிக் வெற்றி, அப்புறம் தொடர்ந்து ட்ரிபிள் ஹேட்ரிக் வெற்றி, அடுத்து 15 வெற்றி அப்படின்னு 0ல தான் ஸ்டார்ட் பண்ணும். 1000 ஆமாடா 15 தான் கிடைச்சு. ஃபினிஷ் ரேட்டிங் 15, சர்வைவல் 15. ஆமா 15 எங்க மதன் பாக்குறது? 15 வந்துச்சு. கரியர் ரிசல்ட்ஸ்லயே போங்க. கரியர் ரிசல்ட்லயே போயிடலாம். ஓகே இல்ல 15 17. எனக்கு 18 மதன் ப்ரோ. சொன்னேன்ல ஒரு கில்லுக்கு ஒரு பாயிண்ட். ஓகே. இல்ல இப்போ எப்படி இதோட ரேங்கிங் எப்படி செக் பண்றது? அந்த கீழ கிளிக் பண்ணுங்களேன். ஓகே இதுல போயா? ஓகே சீசன் அல்டிமேட் ராயல் அதுல எங்க இருக்கு? அந்த ஹால்ல தான் வரும். இருக்கு வான்கார்ட். அடுத்து வந்து 458 பாயிண்ட்ஸ் அவேமா. அடுத்து சுப்ரீம், பியர்லெஸ், லெஜெண்ட். லெஜெண்ட் தான் அந்த இது. லெஜெண்ட் தான் கான்கரர் மாதிரியா? ஓகே. ஓய் ஆனா இது என்ன 15 எடுக்க முடியுமா? 15னா எடுக்க முடியாது போலயே. 15னா கில் அதான் கொடுக்கணும். ஒருத்தன் வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு டைம் லிமிட்டட் வேற. அவங்களுக்கு எடுத்து 10 பாயிண்டா. ஆமா 25 எடுத்துட்டு போணும் மதன் ப்ரோ. ஒரு ஆளுக்கு 10 கில் எடுக்கணும் இண்டிவிஜுவலா ஒரு ஆளு. இல்லடா ஒரு டின்னர் கணக்கு போட டைம் கணக்கு போடு. சாய் ப்ரோ 2500 பாயிண்ட் தான் ப்ரோ. 1000 பாயிண்ட் எடுக்கணும். 1500 பாயிண்ட் எடுக்கணும். இருடா இப்போ எவ்வளவுடா பாயிண்ட் இருக்கும்? நம்ம கரெக்ட்டா சொல்லு. 1029. நான் 1000 பாயிண்ட் ஸ்டார்டிங்ல கொடுப்போம். 1000 பாயிண்டா? 2000 பாயிண்ட் எடுக்கணும். கால்குலேட்டர் 2000 பாயிண்ட் கால்குலேட்டர். ஓகே 2000 டிவைடட் பை 15 எவ்வளோடா? 133 மேட்ச். 133 இது வின் பண்ணும்டா ஒரு நாளைக்கு. டிவைடட் பை 133 ஒரு மேட்சுக்கு எவ்வளோடா? டிவைடட் பை ஒரு மேட்சுக்கு 30 நிமிஷம் கரெக்டா? 12 மேட்ச் வரும் ப்ரோ. 4 மேட்ச் விளையாடணும் ஒரு நாளைக்கு. 12 மேட்ச் ஆடலாம். ஆமா 133 வின்னு. அப்படின்னா 10 நாள்ல எடுத்துடலாம்டா இந்த இத. ஆமா லெஜெண்டா. ஆனா டைம் லிமிட் 6 மணிக்கு விளையாண்டுட்டே இது எடுத்தலாம்டா. இது மட்டும் நம்ம எடுக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்க, இது பெரிய பூல் ஆக்கிடுவானுங்க. செட் ஆகாது. இது பெரிய பூல் ஆக்கிட்டோம்னா இது ஓர சீன் போட வச்சுடுவானுங்க. இதை உடச்சு விட்டா தான் சரி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி எல்லாத்தையும் உடச்சு விட்டோமோ அது உடச்சு விட்டுருணும். இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயமே கேட்டுருணும். அதனால நைட் நேரம் உட்காந்து அடிச்சுட்டு லெஜெண்ட் எடுத்துட்டு மழை வெளியே போகலாம் அப்படின்னு. என்ன அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டு இது வரும். ஐயோ ஆமா வார் வரும். ஆமா வார் இந்த டைமிங்ல கொடுக்கறாங்க. என்ன பண்றது அப்போ? இப்போ என்ன அப்ப நம்ம அது ஸ்டார்ட் பண்றப்பே அவர் விளையாண்டுட்டு அப்படியே வார. ஆனா ஒரே ஸ்ட்ரெச் இழுக்கணும். இதான் பிரச்சனை. 3:30 மணிக்கு கரெக்ட்டா. இல்ல இருடா அப்ப கூட நீ பாடுறா கணக்கு போடுறா. 10 நாள் எவ்வளவு நாள்டா இருக்கு? 10 நாள்லயே இது லெஜெண்ட் எடுக்கலாம்டா. அப்படின்னா எத்தனை நாள்டா இருக்கு சீசன் போடுறா? இன்னும் எவ்வளவு நாள்டா இருக்கு? அடுத்த வருஷம் 19 வரைக்கும் இருக்கு ப்ரோ. அந்த டேட் போட்டுருக்காங்க. என்னது வருஷம் 19 ஜனவரி 19 வரைக்கும் இருக்கு அல்டிமேட் ராயல். இது எங்கடா 19 பண்ணுங்களே. எத்தனாம் தேதிடா இன்னைக்கு? 2ஆம் தேதி. 2ஆம் தேதி தான் இன்னைக்கு தான். இது ஒரு 28. இந்த மாசம் ஒரு 28. அடுத்த மாசம் ஒரு 20. 47 நாள் இருக்கு. ஏடா 47 நாள்ல ஒரு நாளைக்கு 5 மேட்ச் விளையாண்டா போதும்டா. 5 மேட்ச் விளையாண்டா போதும். 6 கேன்சல் இல்ல. நீ வேற 5 மேட்ச் விளையாண்டா போதாது. 3:30 மணிக்கு ஆரம்பிப்பான். 4:30 5 5:30 ஒரு நாளைக்கு 4 மேட்ச் விளையாண்டா போதும். எப்படி கணக்கு? இல்லைன்னா பிரேக் முடிச்சு 7 மணிக்கு வரோம்ல, 7 மணிக்கு வந்தோடனே ஒரு மேட்ச் போட்டுருணும். 7 ஏன்னா 8:30 மணிக்கு தான் நம்ம ஆரம்பிப்போம். அப்போ ஒரு 3 மேட்ச். அப்ப எப்படி 6 மேட்ச் கணக்கா வச்சா ஈஸி. பாட்டு ஒண்ணு கட்டு தோடும். ஆனா என்ன ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமா கான்கர் பண்ணோம். என்னடா இந்த டைம் இப்படி பண்ணிட்டான். ஆனா இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. சனி ஞாயிறு வந்து 12 மணி நேரம் இருக்குடா. இது அப்ப மட்டும் டைம் லிமிட் 6 மணி நேரம் தானே. நம்ம அங்க பாருடா அவைலபிள் 12 hours daily during the weekend.
வீக்கெண்ட் மட்டும் 12 மணி நேரம் இருக்கு. அப்ப எப்படி? அப்ப வீக்கெண்ட் கண்டிப்பா நம்ம 6 மணி நேரம் விளையாட முடியாதா? விளாண்டுலாம், காலையில விளாண்டுலாம். எப்படி? அப்போ வெறியா இருக்கும்ல. அப்ப ஈஸியா வீக்கெண்ட் 2 நாள்ல கணக்கு போட்டு மீதி 5 நாள்ல நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளையாண்டா போதும். வீக்கெண்ட் மட்டும் 6 மணி நேரம் விளையாண்டா போதும். எப்படி மாசா ஐடியா படி போட்டா? ஆனா என்ன இப்படி போய் ஒரு மாதிரி டம்மியா தான் இருக்கும். பரவாயில்லையா? போர் அடிக்கும் ஒரு மாதிரி. ஆனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரும்போது எடுத்து விட்டுருவோம். எடுத்துடலாம் லெஜெண்ட் பிளேயர் அம்மாடே அப்படின்ற வேண்டியதுதான். சரி போய் தூங்கிட்டு தொண்டை வலி.